எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் அனோரா. இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் விபச்சார விடுதலை டான்ஸ் ஆடுற பொண்ணா வராங்க. அதாவது ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு நாளோட லைஃபும் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இதை ஸ்கின் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு பையனை மீட் பண்றா. அந்த பையனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருது. அதனால தினமும் அவன் ஹீரோயினை பார்க்கறதுக்காகவே அங்க வர்றான். அவன் யாருன்னு பார்த்தா ரஷ்யால இருந்து வந்த ஒரு பையன், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். கொஞ்ச நாள் தான் அவனால அமெரிக்காவில் இருக்க முடியும். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கணும். அதனால அந்த பையன் மேல அவளுக்கு எந்த ஒரு ஈர்ப்புமே இல்லை. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட அமெரிக்காவில் இருக்கிற வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போலாம்னு பிளான் போடுறான். அப்போ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏன் கூட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு வாரம் வரியா அப்படின்னு கேட்க, அவன் நான் தினமும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் அவகிட்ட உனக்கு நீ சம்பாதிக்கிற காசை விட நான் அதிகமாக தரேன்னு சொல்றான். கடைசியில் இந்த ஒரு வாரத்துக்கு $10,000 தரணும் அப்படின்னு சொல்லி டீல் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட போறா. ஆக்சுவலாக அந்த பையனை அவங்க அப்பா அம்மா ஆளை வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் அவங்க கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வேற ஸ்டேட்டுக்கு போயிடுறான். அந்த ஸ்டேட்ல போய் ஜாலியா ஒரு வாரத்தை என்ஜாய் பண்றாங்க. அந்த ஒரு வாரம் முடியும் போது அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் வந்துருது. உடனே அவன் அவகிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயினால அதை நம்பவே முடியல. முக்கியமா நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப்ல லவ்லாம் அவள் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நம்மளெல்லாம் ஒருத்தங்க லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே அவளுக்கு இருந்ததே இல்லை. ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவளை யாருமே பார்த்ததே இல்லை. ஒரு கட்டத்தில் அவளுக்குள்ளேயும் லவ் ஃபீலிங்ஸ் வந்துடுது. நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாமா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. அவனும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ரெண்டாவது அவன் ஒரு அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் நிரந்தரமா அங்கேயே இறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப கட் பண்ண அந்த ஸ்டேட்ல இருக்கிற சர்ச்சுக்கு போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலை பார்த்தால அந்த இடத்துக்கு வந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. எல்லாரும் அவளை ஆச்சரியமா பாக்குறாங்க. சில பேர் அவளுக்கு கல்யாணம் நடந்ததை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா 1-2 பேர் அதை பார்த்து பொறாமையும் படுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட வந்து அவங்க வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அதாவது நம்ம ஹீரோயினோட பேக்ட்ராப்பை பத்தி தெரிஞ்சோன்னே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணணும், நாங்க அமெரிக்கா வர்றோம், அவங்க 2 பேரையும் பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த பையன் ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு அவங்க அனுப்பின ஆட்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு பக்கம் அந்த பையனோட அப்பா அம்மா அமெரிக்கா வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பையனோட ஆளுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவளுக்குள்ள கண்டிப்பா அவன் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு பப்ல அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் பயங்கர போதையில் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட சுயநினைவிலே இல்லை. இந்த மாதிரி சுயநினைவு இல்லாத இருக்கிறப்ப சர்ச்சில் அவன் சொல்றதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அதுக்குள்ள அந்த பையனோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு ஆளை செட் பண்ணி 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா இவங்க வேற ஸ்டேட்ல கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்க போனாதான் அதை ரத்து பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ உடனே ஒரு பிரைவேட் ஃபிளைட் வச்சு அந்த ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சீப்பா பேசிடுறான். கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனோட அடியாளுங்கள் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் நான் ஃப்ளைட்ல ஏற மாட்டேன், நான் வந்து கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு அந்த பையனோட அம்மா உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உன்னை கோர்ட்டுக்கு இழுத்து உன்னை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன், ஒழுங்கா கொடுக்குற $10,000 வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டுறா. அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அவங்க வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் காசை வாங்கிக்கிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவளுக்கு துணையா அந்த வீட்டில் அந்த அடியாள் இருக்கான். ஆனா அவனை ஹீரோயினுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. ஏன்னா அவன் அவகிட்ட அந்த அளவுக்கு கொஞ்சம் ரஃபா நடந்திருப்பான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் அவன் அவகிட்ட அவளுக்கான காசை கொடுத்துட்டு அவளை கொண்டு போய் அவளோட இடத்துல விட போறான். அப்ப அவன் அவகிட்ட ஒரு ரிங்கை கொடுக்குறான். அந்த ரிங் என்ன அப்படின்னா அந்த பையன் இவளுக்காக போட்ட வெட்டிங் ரிங். அந்த ரிங்கை வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த அடியால் மறைச்சு வச்சு எடுத்திருப்பான். இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து காரை விட்டு இறங்கவே இல்லை. அவன் என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவள் அழற வரைக்கும் அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படிங்கிற மாதிரி இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதை ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா ஒரு விபச்சார விடுதலை இருக்கிற ஒரு பொண்ணுக்கு காதல் வந்தா என்ன ஆகும், அதே ஒரு பணக்கார ஃபேமிலி நினைச்சா அந்த காதலை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல திரைக்கதை பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் 5 ஆஸ்கார் அவார்டை வாங்கியிருக்கு. முக்கியமா அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுத்திருக்காங்க.
இந்த படம் கண்டிப்பாக உங்களால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.